ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். நம்ம சேனலில் 30 வகையான குழம்பு ரெசிப்பியில் இன்றைக்கி 14ஆவதாக என்ன குழம்புனா சுண்டக்காய் காரக்குழம்பு. நான் பச்சை சுண்டக்காய் யூஸ் பண்ணி தான் இந்த காரக்குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நம்மளோட மற்ற குழம்பு ரெசிபிஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. கடாய் காய்ச்ச பிறகு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை இது கூட சேர்த்துடுறேன். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சுண்டக்காவை பார்த்திங்கன்னா நம்ம 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இடித்து சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இடிச்சும் சேர்த்துக்கலாம். நாம் குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப நேரம் அப்படியே கட் பண்ணி வச்சுருந்தோன்னா இது கருப்பாகிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. நான் இடித்து வச்சுருக்க சுண்டக்காவை இதோட சேர்த்துடுறேன். இதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது சுண்டக்காவோட கசப்பு தெரியாமல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுண்டக்காய் வத்தலில் எண்ணெயில் பொரித்து சாப்பிடும் போது அது ரொம்ப கசப்பாக தெரியும். இந்த மாதிரி பச்சை சுண்டக்காவை நம்ம குழம்புல செஞ்சு சாப்பிடும் போது அது கசப்பு தெரியாமல் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்பவே நல்லது. இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் நம்ம சுண்டக்காய் சேர்த்துக்கும் போது டயபெட்டிஸ் வராமல் இருக்கும். மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவு கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட சேர்த்துடலாம். இது ஒரு 4 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்குது, நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்மளோட சுண்டக்காய் காரக்குழம்பு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.